ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். மழை முடிஞ்சதுனால பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி மழை தண்ணியெலாம் வெளியெடுத்து கொஞ்சம் மழை தண்ணி நாங்கள் மண்ணை கடப்பாறை போடுறதுக்கு யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு இப்போ கிளியர் ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா வாட்டர் சம்பை கொஞ்சம் நீட்டாக ஃபினிஷ் பண்ணிடலான்னு பிளான் பண்ணோம். ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஜஸ்ட் பூசி வச்சுருந்தோம் ரஃபாக. அந்த ரஃபாக பூசினதில் தண்ணி ஏன்னா இமீடியட்டாக யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. இப்போ அதனால் டைல்ஸ் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி வாட்டர் ப்ரூஃப் ட்ரீட்மெண்ட் ஒன்று பண்ணிவிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணோம். டாக்டர் ஃபிக்ஸிட்டில் 301 அதை வெறும் சிமெண்ட்டில் மட்டும் கலந்து அடிப்பாங்க. அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. இது ஆக்சுவலாக நான் கான்க்ரீட் போட்ட உடனே பூசுறதுக்கு முன்னாடியே போட்டிருக்கணும். பட் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், தண்ணி அர்ஜென்ட்டாக யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ டைல்ஸ் போடுறதுனால இது போடலாம், தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் பண்ணிட்டோம். கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கே வந்துட்டு ஒரு கோட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஒரு 7 o'clock போவார். ஃபுல்லாக ஒரு கோட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மினிமம் 6 hours விடணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மதியம் தான் ஆரம்பித்தார்னு நினைக்கிறேன். மதியமாக ஈவினிங்காக இன்னொரு கோட்டிங் முடித்தார். அடித்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கருப்பாகிடும். நீங்கள் எங்கேயாவது ஒயிட் கலரில் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை ஞாபகம் வச்சுங்க. அது அடித்து முடிச்சதுக்கப்புறம் கருப்பாகிடும். தரையில் மட்டும் ஒரு சின்ன லீக்கேஜ் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கு எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணோம். எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணும்போது அதுவும் அந்த லீக்கேஜும் அரெஸ்ட் ஆகிடுச்சு.
ஸோ இது வந்து ஒரு ஆஃப்டர் 2 or 3 days கழித்து டைல்ஸ் ஒட்ட ஆரம்பித்தோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது க்ளீனாக காஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ டைல்ஸ் ஓட்டுறோம். செராமிக் வால் டைல்ஸு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு, டைல்ஸ் ஒட்டி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா அதை வந்து கவர் பண்ணணும் மேலே. ஸோ சீலிங் கவர் பண்ணுறதுக்காக இப்போ கம்பி கட்டியிருக்காங்க. டேங்குக்குள்ளே சென்ட்ரிங் அடிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து சேஃப்டியாக அட்டை, நிறைய அட்டை போட்டு அது மேலே தான் அந்த கட்டையை போட்டுருந்தாங்க, ஏன்னா டைல்ஸ் டேமேஜ் ஆகிடக்கூடாது.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ அடுத்தடுத்து வர வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட்டாக கிடைக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய் பாய்.